வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் செல் பண்ணியிருக்கேன். இது 3 மாதம் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். என்னென்னா தண்ணி இல்லாத பாட்டில், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனும் தண்ணி இல்லாமல் இருக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்படி வச்சுருந்திங்கன்னா 3 மாதம் வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா 6 மாதமும் வரும். இதுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் வந்து வத்தக்குழம்பு, அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போது நான் புளி காய்ச்சல் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புளியில் நல்ல ஹாட் வாட்டர், சுடு தண்ணி தான் நான் விட்டு ஒரு 1/2 hour நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அடுப்பு ஆனில் இருக்குது. ஒரு கடாய் நான் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தனியா, டீஸ்பூனில் தான் நான் எடுத்து அதை வறுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துடணும். இது நல்லா வறுப்பட்டுடுது. இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்தது வெந்தயம் வந்து ரொம்ப இல்லை, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளி இது வந்துலாம் பொடி பண்ண போகிறோம். வெந்தயமாக வறுப்பட்டுடுது. இதை எடுத்துட்டேன். ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்து போட்டு அதையும் வறுக்கிறேன். இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் தான் நான் வறுக்கிறேன். இதுவும் வறுப்பட்டுடுது. இதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஒரு டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். காஞ்ச மிளகானா ஒரு 15 நம்பர் காஞ்ச மிளகாவை நான் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டுடுது. இப்போ இதையும் நான் தனியாக எடுத்து வச்சுடுறேன். இப்போ என்ன பண்ணால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடணும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் வந்து தனியா, அந்த வெந்தயம், காஞ்ச மிளகாவை வறுத்துருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த எண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த பாருங்க பொடிச்சிட்டேன். இப்போ அதே இதில் தனியாக மிளகா ஒரு 15 மிளகா போட்டு வறுத்தேன் இல்லையா, எண்ணெய் போட்டு, அதையும் இதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா காஞ்ச மிளகாவில் நம்ம இதில் கிள்ளி போட தேவையில்லை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம் சேர்க்குறேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்க்கலை, நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். இப்போது கருவேப்பிலை வந்து ஒரு 2 ஆர்க் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம் இதை சேர்த்துட்டு எண்ணெயில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே நான் கரைச்சி விட்டுருக்க புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துடுறேன். இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா காலம்பரை ஒரு சாதம் மட்டும் வடித்தா போதும். இதை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சு நல்லா கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு சிப்ஸ் ஏதாவது வச்சு கூட நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ தனியாக மிளகாய்த்தூள் 15 மிளகாவை எண்ணெய் போட்டு வறுத்தேன் இல்லையா, அந்த மிளகாயை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து அதை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாவை வறுத்த அந்த அரைச்ச பொடியையும் இதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். உப்பு பார்த்து கம்மியாக இருந்ததுன்னா கூட இப்போ அதுக்கான தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். எல்லாம் இந்த பாருங்க, எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்கள். எண்ணெய் மேலே வந்துடணும். அதுவும் அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகணும். திக்காக வந்துடுது பாருங்கள். இந்த டைமில் வெல்லம், ஒரு சுண்டக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறின உடனே ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த பாட்டிலில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதேமாரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் 3 மாதம் வரையும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சூப்பரான புளி தொக்கு ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.